குவார்டர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னும் ஒரு வாரம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல 7 நாள் தான் இருக்கு. ஸோ ஸ்டேட் போர்ட்ல கிளாஸ் 10ல மேக்ஸ்ல இந்த 7 நாள்ல என்னென்ன சாப்டர்ஸ் எல்லாம் படிக்கலாம். ஸோ உங்க எக்ஸாம்ல இருக்கக்கூடிய அந்த 5 சாப்டர்ஸ் எப்படி இந்த 7 நாள்ல ஈஸியா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ உங்களுக்கு மொத்தம் 5 சாப்டர்ஸ் இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு இருக்கு. ஸோ 5 சாப்டர்ஸ் என்னென்ன பாத்தீங்க அப்படின்னா, யூனிட் 1 என்ன அப்படின்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ யூனிட் 2 என்ன நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ், அண்ட் யூனிட் 3 அல்ஜிப்ரா, அண்ட் யூனிட் 4 ஜாமெட்ரி, அண்ட் யூனிட் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரி. ஸோ உங்களுக்கு இந்த 5 யூனிட்ஸ் தான் இருக்கு இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு. ஸோ இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு இந்த இருக்கக்கூடிய இந்த 5 சாப்டர்ஸ் எப்படி ஈஸியா வெறும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், எக்ஸாம்பிள்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நான் ஒன்னொன்னா ஒவ்வொரு சாப்டர் தான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அதை மட்டும் பாத்தீங்க அப்படின்னாவே ஒரு நல்ல மார்க் குவார்டர்லி எக்ஸாம்ல நல்ல மார்க் 100க்கு நல்ல மார்க் வாங்கிடலாம். சோ யூனிட் 1ல ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸ். சோ நீங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட், தேர்ட், 7, 11th and 15th, 19, 20, 21 and 23. சோ இந்த இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாவே இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த சம்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். அண்ட் இந்த கான்செப்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே இதுல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் சம்ஸுமே இதுக்கு ரிலேட்டடானதா வரும். சோ இந்த சம்ஸுமே ஈஸியா பாத்துலாம். சோ இதுல மொத்தமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5 எக்ஸசைஸ் இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. அதுல இந்த 1.1ல ஃபர்ஸ்ட், தேர்ட், ஃபிஃப்த், சிக்ஸ்த், அண்ட் 1.3ல செகண்ட் சம், அண்ட் 1.4ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், அண்ட் தேர்ட் அண்ட் 10th சம், அண்ட் 1.5ல செகண்ட் அண்ட் 8th, அண்ட் லாஸ்ட் எக்ஸசைஸ்ல 6 and 9. சோ இந்த சம்ஸ் இதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் இதுல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் இத பார்த்தா மட்டுமே ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம் ஈஸியா. அண்ட் யூனிட் 2 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். சோ இதுலயுமே சேம் எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கு அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸுமே இருக்கு. சோ இதுலயும் நீங்க எக்ஸாம்பிள்ஸ பார்த்துட்டு அண்ட் எக்ஸசைஸ பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 sum, 9, 12, 15, 26, 27, 39, 49, 51, 53 and the last 58. So இந்த சம்ஸ் எல்லாமே நீங்க கான்சென்ட்ரேட் படிச்சாவே ஈஸியா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்ல இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாமே அட்டெண்ட் பண்ணலாம். அண்ட் எக்ஸசைஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுல மொத்தம் 9 எக்ஸசைஸ் இருக்கு. தட் இஸ் 2.1ல இருந்து 2.9 வரைக்கும் இருக்கு. பட் நீங்க இந்த 3 எக்ஸசைஸ மட்டும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா சோ என்னென்ன எக்ஸசைஸ்ன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ 2.5 and 2.7 and 2.9 இந்த 3 எக்ஸசைஸ் இருக்கக்கூடிய the first exerciseல 5th sum, 8th sum and 11th sum, and 2.7ல இருக்கக்கூடிய 3rd sum, 4th and 5th sumல first point and 12th question, and 2.9ல first questionல இந்த 5th point and 6th point and 6th question and 7th question. So unit 2ல numbers and sequenceல இந்த example and இந்த exercise இத ரெண்டு பார்த்தா மட்டும் இதுல இருக்கக்கூடிய sums மட்டும் நீங்க கவர் பண்ணீங்கனாவே ஈஸியா உங்க குவார்டர்லி எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 3. சோ இந்த யூனிட் 3 வந்து ரொம்ப பெரிய சாப்டர். இதுல ரொம்ப நிறைய எக்ஸசைஸும் இருக்கும் அண்ட் நிறைய எக்ஸாம்பிள் சம்ஸுமே இருக்கும். சோ அது என்ன சாப்டர் பாத்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரா. சோ இதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் 32 அண்ட் எக்ஸசைஸ் சம் 19 சம். சோ இந்த ரெண்டு மட்டும் இந்த 32 plus 19 டோட்டலா இந்த 45 சம்ஸ் மட்டும் நீங்க இந்த அல்ஜிப்ரா சாப்டர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம் எல்லா क्वेश्चनுமே. சோ ஃபர்ஸ்ட் நானு எக்ஸாம்பிள்ஸ்ல என்னென்ன क्वेश्चंस இருக்கு அண்ட் எக்ஸசைஸ்ல என்னென்ன क्वेश्चंस எல்லாம் பார்க்கலாம், எது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சோ எக்ஸாம்பிள்ஸே வந்து இதுல நம்ம 3 பார்ட்ஸா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து ரொம்ப பேசிக் ஃபண்டமெண்டல் கான்செப்ட் அண்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கக்கூடிய இன்டர்மீடியேட் கான்செப்ட் அண்ட் லாஸ்ட் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட். சோ இந்த அல்ஜிப்ரான்ற சாப்டர்ல நான் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ்வே வந்து 3 பார்ட்டா பிரிச்சுட்டேன். என்னென்ன ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பிரிச்சுட்டேன் அண்ட் இன்டர்மீடியேட் அண்ட் அட்வான்ஸா. சோ ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ்ல என்னென்ன क्वेश्चंस பாத்தீங்க அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் 1, 3, 8, 11 and 12ல 1, 2, 4 and 13ல second and 14ல second and 16ல second point. And intermediate that is கொஞ்சம் மாடரேட்டா இருக்க क्वेश्चन. இதுல 19th
பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் பாயிண்ட் 20ல 1 and 21 22 23 and 24ல first 25 and 26 28 32 33 35 36 and last இது வந்து அட்வான்ஸ். சோ இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இந்த டஃபஸ்ட் क्वेश्चन இத மட்டும் படிச்சிட்டோம், தட் இஸ் அல்ஜிப்ரால இருக்கக்கூடிய இந்த டஃபஸ்ட் क्वेश्चन மட்டும் எக்ஸாம்பிள்ல படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா எழுதிடலாம். சோ 40ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் and 44ல ஃபர்ஸ்ட் and செகண்ட் and 45 46ல ஃபர்ஸ்ட் and 63 65 67 71 and 72. சோ இது மட்டும் எக்ஸாம்பிள் சம்ஸ். அண்ட் தென் எக்ஸசைஸ் சம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 2 பார்ட்ஸா பிரிச்சலாம். ஏன் அப்படின்னா இதுல மொத்தம் நம்மளுக்கு 19 எக்ஸசைஸ் இருக்கு. 3.1ல இருந்து 3.19 வரைக்கும் இருக்கு. Right, so 3.1ல இருந்து 3.7 வரைக்கும் first half and then 3.8ல இருந்து 3.19 வரைக்கும் second half பிரிச்சிட்டோம். சோ இதுல வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த 7 எக்ஸசைஸ்ல 3.1 எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் and ஃபோர்த் பாயிண்ட் மட்டும் பார்த்தா போதும். and 3.2ல ஃபர்ஸ்ட்ல தேர்ட் பாயிண்ட் and செகண்ட்ல ஃபிஃப்த் பாயிண்ட் and 3.3ல क्वेश्चन நம்பர் 1ல தேர்ட் பாயிண்ட் and क्वेश्चन நம்பர் 2ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் and 3.4 எக்ஸசைஸ்ல क्वेश्चन 1ல செகண்ட் and தேர்ட் பாயிண்ட் and செகண்ட் क्वेश्चनல fourth point and 3.5 exerciseல question number 1ல first point and question number 3ல second point and question number 4 and the last 3.7 exerciseல question number 1ல first point and question number 2ல first point. So இதெல்லாம் first half பிரிச்சாச்சு. and then second half of the exercise வந்து 3.8ல இருந்து 3.19 வரைக்கும். so இதுல என்னென்ன sums எல்லாம் பார்த்தா போதும் அப்படின்னா 3.8ல ஃபர்ஸ்ட்ல 1 and 2, செகண்ட்ல 1 and thirdல 1 and 3.9ல ஃபர்ஸ்ட் क्वेश्चनல 1 and 3 and செகண்ட் क्वेश्चनல 1. yes, and then exercise 3.18ல 6th question and 3.19ல 1 2 4 8 10 11 question. so நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து 3 பார்ட்ஸா பிரிச்சோம் and எக்ஸசைஸ வந்து half ரெண்டா பிரிச்சிருக்கோம். so அல்ஜிப்ரா பெரிய சாப்டர்ல இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி half இதுல இருக்கக்கூடிய சம்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா குவார்டர்லி எக்ஸாம்ல ஈஸியா மார்க் வாங்கிடலாம். எஸ், நெக்ஸ்ட் யூனிட் 4 பாத்தீங்க அப்படின்னா ஜாமெண்ட்ரின்ற டாபிக். சோ இதுல வந்து உங்களுக்கு தியரம்ஸும் இருக்கும் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா 8th question, 9th question and 16th question. அண்ட் இதுல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் என்னென்ன அப்படின்னா 4.1ல ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் question number 3 and question number 8 and 4.2ல first questionல first point and question number 7 and 4.3ல 7th question. and இதுல இருக்கக்கூடிய ரெண்டு இம்பார்ட்டன்ட் தியரம் BPT தியரம் and ABT தியரம். சோ இந்த ரெண்டு தியரமா ரொம்ப நல்லா படிச்சுக்காங்க. சோ யூனிட் 4 ஜியோமெட்ரில பாத்தீங்க அப்படின்னா இந்த சம்ஸ் எல்லாம் கவர் பண்ணீங்க அப்படினாவே ஈஸியா மார்க் வாங்கிடலாம். and then unit 5 that is last chapter, உங்க குவார்டர்லி எக்ஸாம்ல மொத்தம் 5 சாப்டர், அது லாஸ்ட் சாப்டர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. சோ இதுல சில எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் சில எக்ஸசைஸ் சம்ஸ், சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மார்க் வாங்கிடலாம். சோ என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1 6 8 12 15 and 18ல செகண்ட் பாயிண்ட் and 26 28 and 37. சோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க தரவாயிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இதுக்கு ரிலேட்டடான சம்ஸ் தான் எக்ஸசைஸ்லயும் இருக்கும். and 5.1ல ஃபோர்த் क्वेश्चनல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் and 5th क्वेश्चनல ஃபர்ஸ்ட் and 6th question 7th question and 5.2ல question number 3ல 1 2 and 5 7 and question number 9ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் and 5.3ல question number 3 7ல செகண்ட் பாயிண்ட் 8 9ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் and 13th one and 14th one and 5.4ல 8th question. so ஓவராலா நம்ம 5 யூனிட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள் சம், எக்ஸசைஸ் சம்ஸ் அண்ட் எந்த தியரம்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். சோ நீங்க இந்த இப்ப சொன்னக்கூடிய எல்லாமே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாவே உங்க குவார்டர்லி எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கலாம். அண்ட் தென் சோ இந்த சொன்ன 5 சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எதெல்லாம் எப்படி படிக்கிறது அண்ட் எந்த மாதிரி சால்வ் பண்றது, ஈஸியா போடுறது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோல ஸ்டடி டிப்ஸ்ல சொல்றேன். சோ நம்ம ஆர்ஜிஆர் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோ உங்க நோட்டிபிகேஷனுக்கு வந்துடும்.